ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரன்வே ஃபார் யூ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வயர்லெஸ் இயர்பட்ஸை அன்பாக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா Zebronics பிராண்டோட இயர்பட்ஸு, Zebronics சவுண்ட் பாம் N2ன்ற இயர்பட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். மேலே ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னே உள்ளே ஒரு பிளாஸ்டிக் கேசிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேசிங்குள்ளே தான் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிறதுக்கான கேபிள் தந்துருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா USB to Type C. அதுக்கடுத்து அடிஷ்னலாக இயர் டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயர்லெஸ் இயர்பட்ஸோட கேஸோடு தந்துருக்குறாங்க, உள்ளே ஃபிட் பண்ணி. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வருது. இது டிசைனில் ரொம்ப நல்ல லுக்கை தருது. பார்க்கறதுக்கும் ரொம்ப எலிகண்ட்டாக சூப்பராகவே இருக்குது, ஸ்டைலாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் LED தந்துருக்குறாங்க. அது எதுக்குன்னா சார்ஜ் போடும்போது அது இண்டிகேஷன் ஆகும். இதான் இயர்பட்ஸோட ஃப்ரண்ட் லுக்கு. நம்ம வாங்கியிருக்கிற இயர்பட்ஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாரி நம்ம வாங்கியிருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வாங்கியிருக்கிறோம். இது கூடவே பாக்ஸில் என்னென்னலாம் வந்துருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் உள்ளே இருக்கிற இயர்பட்ஸு. ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. இயரில் ஃபிட் பண்ணோன்னா வெளியில் தெரியல அந்த அளவுக்கு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற USB to Type C நம்ம ஃபிட் பண்ணி சார்ஜ் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்கனால அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ சர்ஃபேஸில் ஒழுங்காக வைக்க முடியல, சைட்வேஸாக தான் வைக்க முடியுது. இதுவே நமக்கு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அடியில் கொடுத்ததுனால நம்மளால் ஒழுங்காக வைக்க முடியல. இந்த Type C சார்ஜிங் கேபிளை நம்மளோட கேஸ்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேபி ஃபஸ்ட் டைமாக வாங்குறது, இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனாலயான்னு தெரில. நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிற இயர் டிப்ஸ்லாம் இதான். ஒரு பேர் ஆஃப் ஸ்மால் டிப்ஸும் ஒரு பேர் ஆஃப் லார்ஜ் டிப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. மீடியம் டிப்ஸ் அந்த இயர்பட்ஸ்லேயே ப்ரீ இன்ஸ்டாலில் கொடுத்துட்டாங்க. வேறு என்னென்ன ஐட்டம்லாம் பாக்ஸில் தந்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் தரலை, நமக்கு மேனுவல்னு தான் நினைக்கிறேன். QR கோடை ஸ்கேன் பண்ணால் தான் மேனுவல் ஆன்லைனில் காட்டும். அதேமாரி இந்த முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 60 மினிட்ஸு சார்ஜ் போடணும். ஃபஸ்ட் டைம் யூஸ்க்கு முன்னாடி தான், மற்றபடி எவ்ரி டைம் யூசேஜுக்கெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 60 மினிட்ஸ்க்கு முன்னாடி சார்ஜ் போட்டாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலிங்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட்டாக வந்துடுச்சு. வெறும் 1000 ரூபீஸ் தான். 1000 ரூபீஸ்க்கே உங்களுக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குது. இதில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னு. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கலரில் வருது. பிளாக் கலரில் வருது, ரெட் கலர் வருது, அதுக்கடுத்து ஒயிட் கலர்லேயும் வருது. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கனெக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேமிங் மோடுன்னு ஒன்று இருக்குது. கேமிங் மோடு போட்டிங்கன்னா லேட்டன்சிலாம் கொஞ்சம் கம்மியாக வரும், கேமிங் விளாட்றதுக்கு லேக் இல்லாத இருக்கும். அதுக்கடுத்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இருக்குது. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபு, அதுக்குன்னு நீங்கள் தண்ணியிலலாம் போடாதீங்க. அதுக்கடுத்து சைடில் டச் கண்ட்ரோல் இருக்குது. Type C சார்ஜிங் போர்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், Type C சார்ஜிங் போடுறது. அதுக்கடுத்து போர்ட்டபிள் சார்ஜிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு வயர்லெஸ் இயர்பட்ஸ்லேயும் தர மாரி தான் இதுலேயும் இருக்குது. அதெல்லாம் ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் டிரைவர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த ஸ்பீக்கரோட டயாமீட்ரு. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டீசெண்டான த்ரோ தான் கொடுக்குது வால்யூமு. என்னால் இப்போ உங்களுக்கு காட்ட முடியாது அதுக்கு எந்த அளவு வால்யூம் வருதுன்னு. ஆனால் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாகவே இருக்குது. சவுண்டெல்லாம் நல்லா கிளியராக வருது. எல்லாமே ஒன்றும் அப்படியே டீட்டெயில்டாக காட்டுது. வாய்ஸ் எல்லாம் எல்லாமே கால் ஃபங்க்ஷனும் இருக்குது. இதில் ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக்லாம் இருக்குது. இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டண்ட் என்னென்னா கூகுள் அசிஸ்டண்ட்டும் சிரியும் இருக்குது. ஆக்சுவலாக சிரின்னு சொல்கிறாங்க, ஒரிஜினலாக சிரி இல்லை. நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தா தான் அந்த சிரி வேலை செய்யும், அந்த அசிஸ்டண்ட்டு, ஆப்பிள் ஃபோனில் இருக்கிற அசிஸ்டண்ட்டு. அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், சார்ஜிங் போடும்போது அந்த லைட்டெல்லாம் பிளிங்க் ஆகினே இருக்குது. பிளிங்க் ஆகினே இருக்கிறதுக்கு மீனிங் என்னென்னா சார்ஜ் இன்னும் ஃபுல்லாகலன்னு அர்த்தம். சார்ஜ் இப்போ தான் ஏறினே இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு பிளிங்க் பண்ணுறது ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு பிளிங்கே ஆகாது அந்த இயர்பட்ஸு.
அதாவது கேஸ்க்குள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். அதுவும் இல்லாத நீங்கள் டைப் சியும் சேர்த்து போட்டிங்கன்னா அப்பயும் சார்ஜ் ஆகிற மாரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதர் வெறும் டைப் சி போட்டு கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை டைப் சி போடாத கேஸில் இருக்க சார்ஜை கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கனெக்டிவிட்டி இஷ்யூன்லாம் எனக்கு எதுவும் வரல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரன்வே ஃபார் யூ சேனலை. நம்ம சேனலில் இன்னும் நிறைய vlog அண்டு அன்பாக்சிங் வீடியோலாம் போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு.